ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேட்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கு விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்திடலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இரண்டாவது கேள்விக்கு ரெயில் மேடர், மூன்றாவது கேள்விக்கு நேபாளம், நான்காவது கேள்விக்கு ராணா கபூர், ஐந்தாவது கேள்விக்கான விடை 72வது. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, வேர்ல்டு ஹிந்தி கான்பரன்ஸ் 11வது சர்வதேச ஹிந்தி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கனடா, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி மொரீஷியஸ். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர்களின் திருமணத்தை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 5. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, டெபாசிட் ஒன்லி கார்டை அறிமுகப்படுத்திய வங்கி எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கர்நாடகா பேங்க், ஆப்ஷன் பி கேவிபி, ஆப்ஷன் சி எஸ்பிஐ, ஆப்ஷன் டி ஹெச்டிஎஃப்சி. உங்களுக்கான நான்காவது கேள்வி, கொலம்பியாவின் அதிபராக ஈவன் டூக்யூ எப்போது முதல் பதவியேற்க உள்ளார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 7, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 14, ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 8, ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 11. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, சைபர் செக்யூரிட்டி பிரேம்வொர்க் 2018 துவங்கி வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மனோகர் பாரிக்கர், ஆப்ஷன் பி ராஜ்நாத் சிங், ஆப்ஷன் சி பியூஷ் கோயல், ஆப்ஷன் டி நிர்மலா சீதாராமன். சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலனா 16/6/2018 இருந்து 20/6/2018 வரையிலும் அங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். டால் ஷிப் ரேசஸ் 2018 போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய கப்பல் எது? இதற்கான விடை INS தரங்கினி. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இப்போட்டி இங்கிலாந்தின் சதர்லாண்டில் நடைபெறவிருக்கிறது. உலகம் முழுவதும் சுற்றுவதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் கப்பல் இதுவாகும். இந்த கப்பல் ஏற்கனவே 2007, 2011 மற்றும் 2015 ஆண்டுகளில் நடைபெற்ற டால் ஷிப் ரேஸ் போட்டிகளில் பங்கேற்றுள்ளது. தற்போது லோகயான் 18 டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் 18 என்ற பெயரில் உலகை வலம் வந்து கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி, ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமின் 2018 என்ற திட்டத்தை துவங்கிய அமைப்பு எது? இதற்கான விடை மத்திய குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 1 முதல் 31 வரை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் ஆய்வு செய்து சுகாதாரத்தின் அடிப்படையில் மாவட்டங்களினை தரவரிசை பட்டியல் கணக்கிடப்படும். இதில் உயர்நிலையில் உள்ள மாவட்டம் மற்றும் மாநிலங்களுக்கு அக்டோபர் 2 அன்று பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 1 முதல் 31 வரை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் ஆய்வு செய்து சுகாதாரத்தின் அடிப்படையில் மாவட்டங்களின் தரவரிசை பட்டியல் கணக்கிடப்படும். இதில் உயர்நிலையில் உள்ள மாவட்டம் மற்றும் மாநிலங்களுக்கு அக்டோபர் 2 அன்று பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, அண்மையில் ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான விடை முகமது கைஃப். மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, 37 வயதாகும் இவர் இதுவரை 13 டெஸ்ட் மற்றும் 125 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 2003 தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா உலகக்கோப்பையை வென்றதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணமாவார். அடுத்த கேள்வி, அண்மையில் மரணமடைந்த கல்பேஷ் யாக்னிக் எந்த துறையைச் சேர்ந்தவர்? இதற்கான விடை பத்திரிகை துறைங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, மூத்த பத்திரிகையாளரான இவர் ஹிந்தியில் வெளியாகும் டெய்னிக் பாஸ்கர் என்ற பத்திரிகையின் குழு ஆசிரியர் ஆவார். 55 வயதான இவர் மாரடைப்பினால் உயிர் துறந்தார். அடுத்த கேள்வி, தாய்மொழி மற்றும் மாநில கலாச்சாரத்தை பாதுகாக்க எந்த மாநில அரசு பாரம்பரிய அமைச்சரவை ஹெரிடேஜ் கேபினெட் ஒன்றை அமைத்துள்ளது? இதற்கான விடை ஒடிசா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 8 பேரை உள்ளடக்கிய இக்குழுவின் தலைவர் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆவார். இக்குழு விரைவில் அதற்கான கொள்கைகள், குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டம் ஆகியவற்றை வகுக்க உள்ளது. அடுத்த கேள்வி, டிஸ்ட்ரிக்ட் பிராண்ட் அம்பாசிடர் அதாவது மாவட்ட நல்லெண்ண தூதராக
பெண்களை அமர்த்த முடிவு செய்துள்ள மாநிலம் எது? இதற்கான விடை மத்திய பிரதேசம். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இது பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டத்தின் கீழ் ஏதேனும் ஒரு துறையில் சாதனை படைத்த பெண்களை மாவட்ட நல்லெண்ண தூதராக அறிவிக்க உள்ளது. அடுத்த கேள்வி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் பிளாட்டினம் ஜூப்ளியை துவங்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை இந்திய குடியரசுத் தலைவர் ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஜூலை 14 அன்று டெல்லியில் இவ்விழா நடைபெற்றது. அடுத்த கேள்வி, பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே அதாவது பூர்வாஞ்சல் விரைவு வழிப்பாதைக்கு பிரதமர் மோடி எங்கு அடிக்கல் நாட்டினார்? இதற்கான விடை ஆசாம் கர்க், உத்தரப்பிரதேசங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 340 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த விரைவு வழிப்பாதை மூலம் பல நகரங்களையும் மாநகரங்களையும் மேம்படுத்த முடியும். அடுத்த கேள்வி, ராஜ்யசபாவிற்கு இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை பேரை நியமித்தார்? இதற்கான விடை 4 பேருங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பின் 80வது சரத்துப்படி இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவிற்கு 4 உறுப்பினர்களை பிரதமரின் ஆலோசனைப்படி நியமிக்க அதிகாரம் பெற்றுள்ளார். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 4 யார் யாருன்னா, ஸ்ரீராம் ஷக்கல், ஸ்ரீ ராகேஷ் சின்ஹா, ஸ்ரீ ரகுநாத் மொஹபத்ரா, திருமதி சோனல் மான்சிங். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள். வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுங்க அமைப்பின் ஆசிய பசிபிக் பிராந்திய தலைவராக நியமிக்கப்பட்ட நாடு எது? இதற்கான விடை இந்தியாங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஜூலை 2018 முதல் ஜூன் 2020 வரை உள்ள 2 ஆண்டுகளுக்கு இந்தியா இந்த பதவியை வகிக்கும். மேலும் இந்தியா WCO கவுன்சிலின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகிக்கும். WCO தனது உறுப்பினர்களை மொத்தம் 6 பிராந்தியங்களாக பிரிக்கிறது. அதில் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒரு பிராந்திய தலைவரை நியமிக்கிறது. மேலும் உலகில் உள்ள 182 சுங்க நிர்வாகங்களை WCO கட்டுப்படுத்தி உலக வர்த்தகத்தில் சுமார் 98% ஒருங்கிணைக்கிறது. சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.